ஆந்திர பிரதேசோட தகவல் தொழில்நுட்பம் மினிஸ்டர் சொல்றாரு, ஒரு 99 பைசாக்கு நான் டிசிஎஸ் கொடுத்தோம். அதனால பெரிய பாதிப்பை நம்ம சந்திச்சோம். எது அப்படின்னா எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்கு ஒரு 95 ஒரு பைசாக்கு ஏக்கர் கொடுக்குறீங்கன்ட்டு. அதோட இம்பாக்ட் என்னன்னா அப்படின்னா, அது கொடுத்ததுனாலதான் அசெஞ்சர் உள்ள வந்துச்சு. அசெஞ்சர் வந்து உள்ள வந்ததுனால காக்னிசன்ட் உள்ள வந்துச்சு. காக்னிசன்ட் வந்ததுனால ஒரு பெரிய பெரிய டெலாய்ட் ஆகட்டும், ஒரு கூகுள் ஆகட்டும், ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் கிடைக்கும். இந்த ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயங்கள் நாங்க பண்ணோம் டிசிஎஸ்க்கு. அந்த விஷயங்கள் பண்ணதுனால நிறைய இம்பாக்ட கொண்டு வந்தோம். இந்த விஷயங்களுக்கு இதுல என்ன கத்துக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அண்ட் இந்த விஷயத்துல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் இன்னும் பெஸ்டா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 99 பைசா அப்படின்ற விஷயம் வந்து எதனால கொடுக்குறாங்க, நார்மல் பீப்புளுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து ரோ காஸ்ட்ல ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்பாங்க நிறைய கொஸ்டின். அப்படி அந்த கொஸ்டின் எதனால கேட்கறாங்க அப்படின்னா, நார்மல் பீப்புளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ற இன்கம் வந்து கிடையாது. அண்ட் ஒரு ஹவுஸ் கொடுக்கறதாகட்டும், ஒரு விஷயங்கள் கிடைக்காது, அதுல இருந்து ஒரு ரெவன்யூ கிடையாது ஒரு கவர்மெண்ட்டுக்கு. பட் ரெவன்யூ கொடுக்க முடியும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்கும்போது, ரெவன்யூ பெற முடியும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்கும்போது கவர்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படி ரெவன்யூ கொடுக்கணும் ஒரு பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலா வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் விஷயங்களும் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் ஆந்திர பிரதேஷ்ல 99 பைசாக்கு டிசிஎஸ்ல மெகா ஒரு ரொம்ப பெரிய லேண்டை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இது நெக்ஸ்ட் வர கம்பெனிஸ் எல்லாம் கூகுள் ஆகட்டும் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஏன் இந்த இடத்துல பர்டிகுலர் விசாகப்பட்டினத்துக்கு வரணும் ஆர் ஒரு ஆந்திர பிரதேசுக்கு வரணும், ஏன் வந்து இடத்துல வருது அப்படின்னு பார்ப்போமா. ரீசெண்ட் டைம்ஸ்ல பெங்களூர் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபர்னிஷ்டா ஃபுல்லா எல்லாமே வந்து ஃபுல்லா ஆயிடுச்சு. பட் ஃபர்தரா இன்னொரு சிட்டி போகணும். ஒரு சிட்டி போகணும் அப்படின்னா சென்னை வந்து ஆல்ரெடி ஃபுல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பெங்களூர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எந்த சிட்டி போவோம், ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் நியர்பை இருக்கு. அட் தி சேம் டைம் வந்து எல்லா போர்ட் ஸ்டேட் ஆகட்டும் இன்னும் வந்து கம்பேர்ட் டு சென்னை அண்ட் பெங்களூர் அந்த அளவுக்கு வந்து குரோத் இல்லாத அளவுக்கு இருக்க மாதிரி இருக்கு. பட் அதனால மைண்ட் செட்ல இருந்து ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் ஆன ஷிஃப்ட் ஆயிருச்சு ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு. அட் தி சேம் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு விஷயங்கள் பண்ணும் ஈர்க்கணும் அப்படின்னு மென்டாலிட்டில வந்து டிசிஎஸ் 99 பைசா கொடுக்கலாம். ரொம்ப பெரிய வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஏன் கொடுக்குறாங்க, இது வந்து ஒரு காசு கொடுத்து பண்ற விஷயங்கள் அப்படின்ட்டு. பட் அந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான டிசிஷன் எடுத்தாங்க அந்த கவர்மெண்ட். அப்படி அந்த கவர்மெண்ட் வந்து தப்பு செஞ்சாங்களா, காசு வாங்கினாங்களா, இது பண்ணாங்களா அப்படின்ற விஷயம் பார்க்காம போல்டான டிசிஷன் எடுத்ததுக்கான காரணம் வந்து பீப்புளுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்படி ஒரு கூகுள் மாதிரி ஒரு பெரிய டாப் லெவல் கம்பெனி வந்து அந்த இடத்துக்கு வர்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஆனா எக்கச்சக்கமான பீப்புள் வந்து இன்கம் இம்பாக்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா நிறைய பீப்புள் வந்து வராங்க, நிறைய பீப்புளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. எப்படி அப்படின்னா ஒரு சின்னதான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பண்ணனால ஒரு விஷயங்கள் கிடைச்சு. இதே தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா பண்ண முடியும். அண்ட் அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்கலா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுல என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும். லைக் வந்து கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், ஒரு செகண்ட் டயரான விஷயங்களுக்கு வந்து நிறைய இம்பாக்ட கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த ஐடி ஜோன்ஸ் வந்து சென்னையில வைக்காம ஐடி ஜோன்ஸ் வந்து இன்னும் ஃபர்தரா வந்து டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல வச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா க்ரோத் பண்ண முடியும். அது 30 அண்ட் 3 சிட்டிஸ் வந்து இன்னும் பெட்டரான க்ரோத் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். லைக் வந்து சென்னையில வந்து டாப் சிட்டிஸ்ல வந்து அப்படி அடிச்சிங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள டாப் சிட்டிஸ் அப்படி அடிச்சிங்க அப்படின்னா சென்னை இருக்கும், தமிழ்நாட்டோடது டாப் லெவல்ல இருக்கும். அவன் டாப் 3 சிட்டிஸ்குள்ள வந்துடும் எப்படினாலும். பட் ஆனா நெக்ஸ்ட் ஒரு 10 to 20 சிட்டிஸ்ல வந்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த சிட்டிஸும் அந்த அளவுக்கு வராது. ஏன் அப்படின்னா சென்னை ஃபோக்கஸ்டா ஃபுல்லா தமிழ்நாடு இருக்கு. பட் இன்னும் ஃபோக்கஸ் வேற வேற சிட்டிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா க்ரோத் இருக்கும். அப்படி க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டரான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.